நம்ம இன்னைக்கு நல்லா பொசு பொசுன்னு கிறிஸ்பாக டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பார்க்குறேன். நீங்கள் ப்ளீஸுங்க உங்களோட பெரிய சப்போர்ட் இந்த சின்ன சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 பக்கமும் கார்னர்ஸை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணி இது போல் எடுத்துக்கிட்டேன். இதான் ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணி அழகாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் மெல்லிஸாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கூடவே அரிசி மாவு 1/4லேருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பாக எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஒரு 1/2 கப் வரைக்குமே அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் எதுவும் மாறாது. காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல் குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் போல் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது போல் நல்லா ஸ்மூத்தாக கலந்துட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் மாவோட திக்னஸ் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்பூனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா மெட்டல் தெரியாமல் கோட் ஆகியிருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்து சூடான எண்ணெயில் சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது, நம்ம போட்ட உடனே இது பொரிஞ்சு ரெடி ஆகிடும். அழகாக பொரிஞ்சு நல்லா பசு பசுன்னு வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பர் பஜ்ஜி ரெடி. ஈவினிங் டீ கூட சாப்பிட இதை விட சூப்பர் ஸ்நாக் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.